Oh, hi. Hello family members and welcome back to my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிறுபியா தமிழன் நாதி. வெல்கம் டு சிறுபியா தமிழன். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. என் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஸ்னோ விழுந்து கிடக்குது. அதனால தான் வீடியோ போட முடியலை. அதே மாதிரி எல்லாரும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து நேராக மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறிய, இல்லாட்டி குரூப்பில் வந்து கேட்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் தெரியும். இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாக்கே விசா அப்ளை பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு வரல, பெண்டிங்காக இருக்குது பிரதர், எந்த ஒரு இதுவும் வரல, விசா வர மாட்டேங்குது, என்னன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் தான், இங்கே செர்பியாவில் விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. விண்டர் சீசன் ஆரம்பிச்சிச்சுனாலே வந்து விசா ப்ராசஸிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இங்கே விண்டர் டயத்தில் வந்து ஆளுகளை எடுத்து வச்சோம்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ கூட ஒரு பிரதர் வந்திருக்காப்புல, வேலையெல்லாம் இல்லை பிரதர், சும்மா தான் உட்காந்துருக்கேன், விண்டரில் எப்படி விண்டரில் என்ன பிரதர் வேலை பார்க்குறது, அவுட்டோர் வேலைக்கு வந்துட்டேன், ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இந்த ப்ராப்ளம் இருக்குது. செர்பியாவில் வந்து விண்டர் சீசன் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். வெளியிலே நம்மளால நிற்க முடியாது, கையெல்லாம் விரைச்சி போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஓகேங்கிறவங்க மட்டும் யூரோப்புக்குள்ள வர்றதுக்கு பாங்க. எனக்கு குளிர் செட் ஆகாது, யூரோப்புக்குள்ள வந்தாக்கா குளிர் செட் ஆகாது, நார்மல் குளிர் என்னால் தாங்க முடியல, சளி பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து யூரோப்பை தவிர்த்துருங்க. யூரோப்புக்குள்ள வந்துட்டு அப்புறம் வந்து ஒரு 2 மாசத்துலயே 3 மாசத்துலயே நான் ஊருக்கு போனேன், விண்டர் ஆரம்பிச்சாக்களே நான் கிளம்புறேங்கிறது வந்து நம்மளுக்கு காசு வேஸ்ட்டு, ஊருக்குள்ள நம்ம மரியாதையும் வேஸ்டா போயிடும். சரிங்களா? நான் போனேன், 1 மாசத்துல வந்துட்டேன் அப்படின்றவாரு. அதனால யூரோப் வர்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த கிளைமேட் எல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, வந்துட்டு ஒரு மாசம் அந்த கம்பெனியில கஷ்டப்பட்டு பாருங்க. அடுத்து வேலை மாறணும்னாக்க இங்க ட்ரை பண்ணி மாறிக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. யூரோப்பை பொறுத்த வரைக்கும், செர்பியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நம்ம வேற கம்பெனிக்கு மாறணும்னாலும் ஈஸியாக மாறலாம். என்ன, உங்கள்கிட்ட இருந்து ஒரு 2 சர்டிஃபிகேட் வாங்கணும் பழைய கம்பெனிலேருந்து, என்ஓசியும் போலீஸ் வெரிஃபிகேஷன். அந்த 2 சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா நம்ம அடுத்து வேற எந்த கம்பெனிக்கு வேணுமோ, வேற கம்பெனிக்கு போனாலும் நம்ம தான் செலவு பண்ணி டிஆர்சி எடுக்கணும். அதுக்கு வந்து டிஆர்சிக்கு வந்து 300 யூரோ கேட்குறாங்க. சரிங்களா? டிஆர்சி நம்ம தான் எடுக்க முடியும், நம்மளா தான் எடுப்பாங்க, கம்பெனிக்கார எடுத்து. நம்ம வர்ற கம்பெனிலே இருந்தோம்னாக்க வந்து நம்மளுக்கு டிஆர்சி கார்டை எடுத்து கொடுப்போம். சில கம்பெனி வந்து நம்ம கம்பெனி மாறி வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தாலும் அந்த கம்பெனியில வந்து நம்மளுக்கு டிஆர்சி கார்டு எடுத்து தருவாங்க. சரிங்களா? 99% அவங்க எடுத்து தந்துருவாங்க. சில கம்பெனி வந்து எடுத்து தர மாட்டாங்க. நம்மள வந்து ஒரு வேற கம்பெனிக்கு வந்தா, இப்ப நம்ம கம்பெனி ஆள் இல்லை, அதனால சேர்த்துக்கிட்டாங்க, நம்மளுக்கு வந்து டிஆர்சி கார்டு நம்ம தான் அப்ளை பண்ணணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்த கம்பெனி மாறுறதுக்கு பாருங்க. அது மாதிரி ஒண்ணு. இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். விசா ப்ராசஸிங் நான் கேட்டேன், இங்கே வக்கீல்கிட்ட கேட்டேன். வக்கீல் சொன்னாப்புல, இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இப்போ வந்து 20% ஆளுக்கு தான், அதுவும் இன்டோர் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் விசா கொடுப்பாங்க, மிச்சப்படி ரிஜெக்ட் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஜனவரி இல்லாட்டி பிப்ரவரி இதில் தான் விசா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னுட்டு சொல்லிட்டேன். நீங்கள் இப்போ விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் விசா ப்ராசஸிங்கிறது, ஜனவரி பிப்ரவரிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்கன்னாக்க நம்மளுக்கு ஜனவரி பிப்ரவரியில் வந்து மார்ச்சில் இங்கே வர்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாரும் வந்து கேட்குறவங்க, பிரதர் நீங்களாம் சீக்கிரமாக போயிட்டியே, ஏன்னா நாங்கள் விண்டர் டயத்தில் வரல. அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து சம்மர் டயத்தில் தான் செர்பியாவுக்குள்ள நுழைஞ்சோம். அதனால எங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராசஸ் ஆகலை, வெறும் 45 நாளில் வந்து. இப்போ விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதால அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விசா வந்து கிடைக்காது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதை நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது, பெண்டிங்லேயே இருக்குது பிரதர், பெண்டிங். நானும் அப்படி தான் நினச்சேன். நேற்று போய் வக்கீலை பார்த்தாக்கல, வக்கீல் சொன்னாப்புல இதுதான் காரணம், இதனால தான் விசா வர மாட்டேங்குது. நானே அப்ளை பண்ணி இங்கேருந்து டைரெக்டாக நானே விசா கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து விண்டருங்கிறதால வந்து ஆளை புதுசாக உள்ளவங்களை இறக்கி அவங்களுக்கு இது உடல்நிலை சூழ்நிலை இல்லாமல் தான் போகும். அதனால வந்து எடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சரிங்களா? அதனால வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணி பார்த்துட்டு வர்றதுக்கு பாருங்க. மேலும் செர்பியா பற்றி தெரிஞ்சுக்க செர்பியா தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகமாக இந்த சேனலை வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, நார்மலாக பார்த்துட்டு போயிருக்கீங்க. அது உங்களுக்கு இந்த இது போகணும்னு நினச்சிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து செர்பியா தமிழன் கமெண்ட்ல வந்து கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ண போனோம். அப்படி இல்லாட்டி ஒரு நாள் இல்லாட்டி 2 நாளுக்கு இடையில ஒரு வீடியோ வச்சு பண்ணி நான் போடுறதுக்கு பார்க்குறேன். மேலும் இது மாதிரி தெரிஞ்சுக்க செர்பியா தமிழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.